முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 25ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனு தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். அதன்படி சென்னை புழல் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு செந்தில் பாலாஜி அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் நீதிபதி அள்ளி முன் ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜியிடம் அவரது வங்கி ஆவணங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் மனு மீது ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் வாதங்களை துவங்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிபதி 34வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காணொலி காட்சி வழியாக ஆஜர்படுத்தவும் ஆணையிட்டார். நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியிடம் அவரது ஆதரவாளர்கள் நலம் விசாரித்தனர். இதையடுத்து பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் புழல் சிறைக்கு செந்தில் பாலாஜி அழைத்து செல்லப்பட்டார்.